ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கல. பைசா வாங்கிட்டு நம்ம எந்த டிப்ஸும் ஆஃபர் பண்றதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுகிட்டு நம்ம எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நான் ஒரு ஃபார்முலா போட்டு ஸ்க்ரீன் பண்ணிட்டுருந்தேன். நம்ம இனிமே என்ன பண்றோம்னாக்க, இந்த எந்த ஸ்டாக்க செலக்ட் பண்றதுல எல்லா ஸ்டாக்குமே இப்ப ஆல்மோஸ்ட் ஹைய ரீச் பண்ணியிருக்கு. அதனால என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இப்ப செலக்ட் பண்ணக்கூடியது இந்த வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மென்ட்ன்னு செலக்ட் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே அ இத நம்ம அந்த பாராமீட்டர்ஸ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மாத்திரம் தான், நம்மளால ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்ஸ நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அப்படியான ஒரு முயற்சியில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லா ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, ஏதாவது கொஞ்சம் மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு 4 ஸ்டாக் வந்திருக்கு. இதெல்லாம் ஆல்டர் ஆகும். இப்ப மார்ச் மாசத்துக்கு ஒரேதடியா கீழ அடிச்சு இறங்கும்போது, திருப்பி மேல ஏறும்போது, இதுல நெறைய ஆட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட் மேல ஏறுச்சுனால் அப்படின்னு சொன்னாக்க, எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? அப்படின்னு வரும்போது ஒரு 4 ஸ்டாக் ஸ்க்ரீன் அவுட் ஆயிருக்கு. இதுல ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு, டோரன்ட் பவர் இருக்கு, கிர்லோஸ்கர் இருக்கு. அதுக்கப்புறம் ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் இருக்கு. இதுல ஆல்ரெடி நமக்கு ஜிண்டால் ஸ்டீலுக்கும், டோரன்ட் பவருக்கும் நம்மகிட்ட வீடியோ இருக்கு. அத நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி வீடியோ சர்ச் பண்ணாலும் சரி, அது பார்த்துக்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங். இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான். இவங்க நெறைய ரோட் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட இத பார்த்தோம்னாக்க, நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் இவங்களோட சைட்ல போய் பார்த்தேன். ஏகப்பட்ட இது இன்னும் முடிக்காமயே இருக்கு. ஒவ்வொன்னும் மினிமம் ஒரு 700 கோடி, 800 கோடின்னு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாய்ங்க. ஒரு 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவே, எக்ஸ்பிரஸ் ஹைவே, கங்கா ஹைவே, எக்ஸ்பிரஸ் ஹைவே இதெல்லாம் இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு அவங்களோட சைட்ல போய் பார்த்தோம்னா. இப்ப நம்ம அவங்க சைட்ல கூட ஒரு 1 செகண்ட் போய் பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ், ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டைம் கொஞ்சம் கூட போனாலும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கங்க. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது பாட்டு நெறைய இருக்கு. இது போக நியூ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் லோட் ஆகுறதுக்கு லேட் ஆகுது. இது லோட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம நியூ ப்ராஜெக்ட்ஸுக்கும் ஒரு லிங்க் எடுத்து வச்சுக்குவோம். நியூ ப்ராஜெக்ட்ஸுக்கும் ஒரு லிங்க் எடுத்து வச்சுக்குவோம். இவங்க லோட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ, இப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனி இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் லோட் ஆகட்டும் நம்ம பார்ப்போம். இந்த கம்பெனியோட டிக்கெட் ஆப்பரோடைய ஸ்கோர் என்னன்னு பார்ப்போம். டிக்கெட் ஆப்பரோட ஸ்கோர் ரெட் ஃபிளாக் லோவா இருக்கு, என்ட்ரி பாயிண்ட் குட்டா இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு, குரோத் ஆவரேஜா இருக்கு, வேல்யூவேஷன் ஹையா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸஸ் ஆவரேஜா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த கம்பெனிக்கு ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஐஎஸ் ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. இந்த செப்டம்பருக்கு ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. பாய் 1.59லேருந்து 1.67க்கு 0.8 ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. அன்பிளட்ஜ்டு ஸ்டாக்ஸ் தான் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ். ஸோ, அப்ப இதெல்லாம் நம்பிக்கைக்குரிய ஸ்டாக்ஸா இருக்கு. இது இன்னும் லோட் ஆகல. இப்ப தான் லோட் ஆகுது. இதெல்லாம் நம்பிக்கைக்குரிய ஸ்டாக் தான். அதனால இப்ப அதே மாரி இது ஸ்மால் கேப் கம்பெனி, ஹை ரிஸ்க் கம்பெனி தான். இவனோட ஃபாவ் ஃபின இது பிஇ ரேஷியோ 12ல இருக்கு. பிபி ரேஷியோ 3.2ல இருக்கு. அதே சமயத்தில செக்டார் பிஇ ரேஷியோ 54ல இருக்கு. செக்டார் பிபி ரேஷியோ 6ல இருக்கு. ஸோ, இப்ப எப்படி போனாலும் இவன் இன்னும் செக்டார டச் பண்ணவே இல்ல. இப்ப 91% அனலிசிஸ்ட் சஜெஸ்ட் பண்றாங்க. ரெவென்யூ குரோத் எதிர்பார்க்கிறாங்க 12%க்கு எதிர்பார்க்கிறாங்க. ஃபோர்காஸ்டிங்ல. ஏர்னிங் குரோத் கம்மியா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? இங்க பாருங்க, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ இருக்கு? இது பூரா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12,
12 ப்ராஜெக்ட்டு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். இப்ப டெல்லி வதோராவ எடுத்து பார்ப்போமே. எத்தன பெர்சென்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னுலாம் போட்டிருக்கேன். இவன் வந்து 99% கம்ப்ளீட் பண்ணிட்டான். இந்த ப்ராஜெக்ட்டோட காஸ்ட்டே வந்து பாருங்க. 1258 இது இப்ப முடிக்கப் போறான். இத வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்துக்கே முடிச்சான்னா ஏறும். இல்லாட்டி அடுத்த வருஷத்துக்கு ஏறிட்டு போது. ரூ. 1200 கோடி ரூவாய்க்கு பார்ஷியல் பேமெண்ட்லாம் வாங்கியிருப்பாங்க. இவன் பூரா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் இந்த இந்த டெல்லியோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பாருங்க. 78% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறான். 14 கிலோமீட்டரு. ஆனா 14 கிலோமீட்டர் நம்ம சொல்றோம். ப்ராஜெக்ட் காஸ்ட்ட பாருங்க. 1393 கோடி. ஸோ, இப்ப இந்த மாதிரி வந்து இவன் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸா தான் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இது என்ன ப்ராஜெக்ட்டு? கோதாவரி. அ அது காமம் தேவரப்பள்ளி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா 28% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறான். 29 கிலோமீட்டர். ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 637 கோடி ரூவா. இத மாரி எ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் வந்து ஆர்விஎன்எல்லுக்கு இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த இதுக்கு வந்து பிஇஎம்எல்க்கு இவன் பண்றானான்னு தெரியல. பார்ப்போம். கங்கா எக்ஸ்பிரஸ் வே, யுபி. இவன் எக்ஸ்பிரஸ் வே பாருங்க. எக்ஸ்பிரஸ் வே வந்து எக்ஸ்டெண்டட் டூ 8 லேன் எக்ஸ்பேண்டபிள். இப்போ வந்து 6 லேன் போட்டுட்டு இருக்காங்க. அது 8 லேனா கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 151 கிலோமீட்டர். 29% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்களா, ரூ. 4970 கோடி ரூவா. கிட்டத்தட்ட 5000 கோடி ரூவா. இது வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அதானி ரோடு டிரான்ஸ்போர்ட்டோட வருது. அப்ப அதானி ரோட் டிரான்ஸ்போர்ட்லேருந்து இவன் சப் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறானாங்கிறதே நமக்கு புரியல. யார் எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா ஹெச்ஜிஐஇஎல் வந்து ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறாய்ங்க. இதெல்லாம் வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். நியூ ப்ராஜெக்ட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். நியூ ப்ராஜெக்ட் பாருங்களேன். 3 ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்கிறான். இந்த இது வந்து அ அ டோனரேஷன். நமக்கு இந்தியால இருக்கக்கூடிய ஊர் பேரே தெரிய மாட்டேங்குது பாருங்க. லென்த் வந்து 35 கிலோமீட்டர். ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 1300 கிலோமீட்டர். வெறும் 35 கிலோமீட்டருக்கு வந்து 1300 கோடி ரூவாய்க்கு போடுறாய்ங்க. அப்ப இது வந்து ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல. இதுவும் 6 லேன். 1300 கோடி. நியூ ப்ராஜெக்ட்டுக்கே பார்ப்போமே, சும்மா கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இவன் வந்து இது அது ஒரு 1300, இது ஒரு 900, 2200, 2200 பிளஸ் இது ஒரு 600. 600ன்னு வச்சுக்குவோம். 50 கோடி தள்ளி விட்டுருவோம். 2200 பிளஸ் ஒரு 600. 2700 கோடி ரூவாய்க்கு நியூ ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இவனுக்கு இன்னும் வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் எத்தனலாம் வரப்போதுன்னு தெரியல. இது ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்குள்ள போயிரும். இது வந்து இப்ப தான் எடுத்திருக்கிறாய்ங்க. இனிமே தான் இவிங்க வந்து வேலையெல்லாம் செய்வாய்ங்க, எஸ்டிமேஷன்லாம் போடுவாய்ங்க. அ அதனால இப்ப இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ல போயிரும். அதுக்கப்புறம் புது ப்ராஜெக்ட் இங்க ஆட் ஆகும். ஸோ, இப்ப இந்த மாரி இருக்கு. இன்னும் இந்தியால நம்ம ஏற்கனவே வந்து இந்தியா கேப்பபிள்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம ஆரம்பத்திலேயே போட்டிருப்போம். இன்னும் ரோடு ரோடு இன்னும் என்னென்ன பர்ப்பஸுக்காகலாம் ரோடு போட வேண்டியிருக்கு, சைனாவ கவுண்டர் பண்றதுக்கு என்னென்ன ரோடு பண்ண வேண்டியிருக்கு, இன்டர்நேஷனல் இஷ்யூலாம் நம்ம அங்க வந்து நம்ம பேசியிருப்போம். இந்தியா கேப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பத்தி பேசும்போது இதெல்லாம் பேசியிருப்போம். சைனாவ கவுண்டர் பண்ண இப்ப இந்த இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து நம்மளுடைய நேஷன் பில்ட் மாத்திரம் அது மாத்திரம் கிடையாது. நம்ம 5 ட்ரில்லியன் போறோம், 10 ட்ரில்லியன் போறோம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல. ஏன்னா இன்ஃப்ரா டெவலப் பண்ணா தான் இந்த இத அட்டைன் பண்ண முடியும். இது அம்புட்டும் சைனாவ கவுண்டர் பண்றதுக்கும் நம்ம சேர்த்து சேர்த்து போட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடிச்சு நிமித்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். சரி. இவனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட பார்ப்போம். இவன் வந்து என்னதான் சொன்னாலும் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரூ. 4000 கோடி ரூவாய்க்கு. ஆனா, அந்த ரூ. 4000 கோடி ரூவாய்க்கு தான் 2023ல இருக்கான். ஏன் 4000 கோடின்னா, எதெதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, எவ்வளோ காசு வாங்கியிருக்கிறாங்கன்னு டோட்டல் அக்கவுண்ட்ஸ போட்டுருவாங்க. பார்ஷியல் பேமெண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் லைபிலிட்டில இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கடைசில கன்வெர்ட் ஆகும். டோட்டலா ப்ராஃபிட் மாத்திரம் தான் நிக்கும். அந்த ப்ராஃபிட்ட வந்து எடுக்கிறது தான் இவனுடைய சேல்ஸ்ன்னு வச்சுக்க முடியும். டோட்டல் ப்ராஜெக்ட் 4000 கோடி ரூபாய தூக்கி இதுல போட முடியாது. அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் இதுல. அந்த ப்ராஃபிட்ல இவன் செலவு பண்றான் பார்த்தீங்களா? அந்த செலவெல்லாம் போக இருக்கிறது தான் நெட் ப்ராஃபிட். இந்த இடத்துல இத புரிஞ்சுக்கணும். மிச்ச மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மாரி இத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நெட்டா நமக்கு வந்து என்ன நின்றுக்கோ,
அந்த இதத்தான் இவன் வந்து சேல்ஸ்ன்னு எடுத்திருப்பான். அதுல இவனோட ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அத கழிச்சிருப்பான். அத கழிச்சதுக்கு பிறகு தான் இவனுக்கு வந்து ஒரு நெட் ப்ராஃபிட்லாம் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ, அதனால தான் இங்க வந்து என்னடா இது ரூ. 40,000 கோடி, ரூ. 50,000 கோடி ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறான். ஆனா ரூ. 4,000 கோடி தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு நீங்க அ இது யோசிக்க வேண்டியதில்ல. இவன் ப்ராஜெக்ட் எடுக்க, எடுக்க, எடுக்க அந்த ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய நெட்டா இவனுக்குன்னு ஒரு அமௌண்ட் நிக்கும் பார்த்தீங்களா? அந்த அமௌண்ட்ட தான் இவன் சேல்ஸ்ன்னு காட்டியிருப்பான். அதுல இவனுடைய ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ கழிச்சிருப்பான். அந்த மாரி கழிச்சிருப்பான். அப்படி கழிச்சதுல தான் இவனுக்கு இருக்கும். இவன பொறுத்தவரைக்கும் புதுசு புதுசா ப்ராஜெக்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, மிஷினரிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கணும். ப்ராஜெக்ட் நெறைய கையில இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இவன் லீஸுக்கோ இல்லாட்டி ரென்ட்டுக்கோ மிஷின் எடுத்தான்னா கட்டுப்படி ஆகாது. ஏன்னா ஒரு பொக்லைன் எடுத்தோம்னா, ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து ஒரு நாள் ரென்ட் 1 மணி நேரம் ரென்ட்டுக்கு வந்து ரூ. 600லேருந்து ரூ. 700 குடுக்கணும் நம்ம. ஒரு நாளைக்குன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2000 கிட்டக்க அ போகும். ரூ. 1500லேருந்து ரூ. 2000 கிட்டக்க ஒரு நாளைக்கு போகும். 1 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா, ரூ. 600 ரூ. 600லேருந்து ரூ. 700 வரைக்கும் இன்னைக்கு வாங்குவாங்க. ஸோ, அப்ப அந்த டயத்துல வந்து இவன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம ஒரு நாளைக்கு ரூ. 2000 குடுக்கறதுக்கு, இவன் வந்து அப்பன்னா வாரத்துக்கு ரூ. 10,000 இல்ல 6 நாள் வேலை பார்த்தாங்கன்னா ரூ. 12,000 ஆயி போயிருதுல்ல. அப்ப வந்து இவன் என்ன பண்ணுவான், இந்த ரூ. 12,000 குடுக்கறதுக்கு ஒரு ஜேசிபி மிஷினே வாங்கிட்டு போயிரலாம். அந்த மாரி வாங்கும்போது இவனுக்கு கடன் இருக்கும். அந்த கடன வந்து இவன் வந்து இது பண்ணி ஆகணும். எது? அவன் வந்து ரீபே பண்ணி ஆகணும். ஸோ, அப்ப இந்த மாரிலாம் தான் இவனுக்கு கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். அது ப்ராஜெக்ட் காஸ்ட்ல சேராது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அது ப்ராஜெக்ட் காஸ்ட்ல சேராது. ப்ராஜெக்ட் காஸ்ட்ல வந்து அவன் கான்ட்ராக்ட் எடுக்குறான், எக்ஸிக்யூட் பண்றான், மெட்டீரியல்ஸ் வாங்கினது அந்த வகையில அப்படி போயிரும். அதுக்கப்புறம் இவன் செலவு பண்ணக்கூடிய தொகை தான் இந்த மாரி ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்ல செலவு பண்ணக்கூடிய தொகை தான் இவனுக்கு இருக்கும். இதுல வந்து லாங் டெர்ம் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி எல்லாமே பிரியும். ஸோ, இப்ப இந்த இந்த மாரியான இண்டஸ்ட்ரிய இப்படித்தான் அனலைஸ் பண்ணணும். கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில தெரிஞ்சுக்கணும். அடிப்படை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரி, இப்ப இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட 19% இவனுக்கு நிக்குதுங்க. நல்ல ஒரு பிசினஸ்ல ஓரளவுக்கு நல்ல கன்சிடரபிள் லெவல்ல ஒரு 18% நின்னாலே ஒரு பெரிய விஷயம். 15%ங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நெறைய கம்பெனிஸ் பாருங்களேன், இது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் 10%, 15% எடுக்கிறதுக்கு நாக்கு தள்ளி போயிருது. இவனுக்கெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ, அப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ரூ. 493,00,00,000 நெட் ப்ராஃபிட்டே எடுக்குறான். அப்ப ரூ. 493,00,00,000 நெட் ப்ராஃபிட் எடுக்குறான்னா, என்ன ரேஷியோல இருக்குன்னு பாருங்களேன். 493 டிவைடட் பை 895 போட்டோம்னா கிட்டத்தட்ட 55% ரேஷியோல இருக்கிறான். இன்டூ 19 போட்டோம்னு வச்சுக்கோங்க. 10% இவனுக்கு நெட் ப்ராஃபிட்டே நிக்கிது. இது பெரிய விஷயம் தான். ஏன்னா எல்லா செலவும் போக நெட் ப்ராஃபிட் 10% நிக்கிது. அதுக்கப்புறம் இவன் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து 2% குடுக்குறான். இந்த 2%ங்கிறது எதுல குடுக்குறாங்கிறது தெரியல. ஃபேஸ் வேல்யூக்கு குடுத்தா ஆமா. ஃபேஸ் வேல்யூக்கு தான் ரூ. 2 டிவிடெண்ட் குடுத்திருப்பான். அத நம்ம வந்து இங்க பார்ப்போம். இங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். இந்த ஃபினான்ஷியல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதே தான் வரும். இங்க இபிஎஸ், டிபிஎஸ் பார்த்தோம்னா ரூ. 1.25 அ டிவிடெண்டா குடுத்திருக்கிறான். இப்படி டிவிடெண்டா குடுத்துட்டு இருக்கும்போது, இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா இன்னும் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதோட பேலன்ஸ் ஷீட்ட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரிசர்வ்ஸ் வந்து ரூ. 2,000 கோடி இருக்கு. இது வந்து குவார்ட்டர்லிலயா இந்த செப்டம்பர் வரைக்கும் ரூ. 2,000 கோடி கிட்டத்தட்ட ஒரு ரூ. 200 கோடி இன்கிரீஸ் ஆயிருக்கு. பாரோயிங் வந்து ரூ. 1,400 கோடி குறைஞ்சிருக்கு. அப்ப ரூ. 500 கோடி ரீபே பண்ணியிருக்கிறான்னு அர்த்தமாகுது. லாங் டெர்ம் பாரோயிங்ஸ் இன்னும் இன்கிரீஸ் தான் பண்ணியிருக்கிறான். இதுல பார்க்கணும். பேமெண்ட்ல தான் பார்க்கணும். பாரோயிங்ஸ் வந்து ரூ. 1,400 கோடி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஃபிக்ஸட் அசெட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஃபிக்ஸட் அசெட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்போ பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த சைடு நம்ம இங்க பார்க்குறது தான் நமக்கு சூப்பரா இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? கால்குலேட் பண்ண போறோம். கரண்ட் லயபிலிட்டி அண்ட் நான் கரண்ட் லயபிலிட்டி அண்ட் நான் கரண்ட் அசெட்ட தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். நான் கரண்ட் அசெட் வந்து ரூ. 2,000 கோடி ரூ. 2,300 கோடி இருக்கு. நான் கரண்ட் லயபிலிட்டி வந்து ரூ. 1,500 கோடி இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளோ பெர்சன்ட் கடன் நமக்கு வருதுன்னு பாருங்க.
நம்ம. ஏன்னா இத வந்து நம்ம இப்படியே எடுத்துக்கிறது தான் நல்லது. 1500 ஒரு சில்லறைய விட்டுருவோம். 2300 டிவைடட் பை 2300 போட்டோம்னாக்க கிட்டத்தட்ட 65% கடன் வருது. இந்த சில்லறைலாம் சேர்த்தோம்னா கூட ஒரு 2, 3% வரும். ஸோ அப்ப அது அவனுக்கு டோட்டல் டெப்ட்ல வரும். கேஷ் ஃப்ளோ என்ன ஆகுது? நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவா இருக்கு. 44 இருக்கு. ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டில வந்து -139 இருக்கு. இது நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது. ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டில இவன் முடிச்சுட்டு தான் பணம் வாங்கணும். அப்போ 1 மாசம், 2 மாசம் கூட குறைய ஆகும். ஸோ, அதனால இங்க மைனஸ் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அ ஆனா பணம் வந்துரும். ஏன்னா வேலை முடிய பணம் வந்துரும். சப்போஸ் மெட்டீரியல் காஸ்ட்லாம் ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, அத வந்து அப்ரிசியேஷன் போட்டுக்குவாங்க. ப்ராஜெக்ட் வேல்யூ அப்ரிசியேஷன்னு போட்டுக்குவாங்க. மெட்டீரியல் காஸ்ட்லாம் வந்து அப்நார்மலா ரைஸ் ஆச்சுன்னா, அந்த காலகட்டங்களுக்குள்ள. அதே சமயத்தில வேலிட் ரீசன்ல வந்து ப்ராஜெக்ட்டோட கம்ப்ளீஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆனா மாத்திரம் தான் மெட்டீரியல் காஸ்ட் இன்கிரீஸ்மென்ட்க்கு வந்து பைசா குடுப்பாங்க. அ வேலிட் ரீசன் இல்லாம, இப்ப இந்த கொரோனாலாம் வேலிட் ரீசன். வேலிட் ரீசன் இல்லாம ப்ராஜெக்ட்டோட இது வந்து கம்ப்ளீஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடுக்கான இன் ரைஸ் ஆன மெட்டீரியல் காஸ்ட்ட வந்து இவங்க பேர் பண்ண மாட்டாங்க. இந்த லாஸ்லாம் அவனுக்கு இருக்கு. திடீர்னு வந்து ஒரு மெட்டீரியல் காஸ்ட் இன்கிரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ்க்கு மேல போனா மாத்திரம் தான் கிளைம் எடுக்க முடியும். இல்லன்னா கிளைம் எடுக்க முடியாது. சரி, இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? பிக்ஸ்ட் அசெட் பர்ச்சேஸ் வந்து ரூ. 300,00,00,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான். 339,00,00,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான். அதுல ஒரு ரூ. 21,00,00,000 கழிச்சுருவோம். பிக்ஸ்ட் அசெட் சோல்டு. ஸோ, அப்ப அந்த மாரி வரும்போது, கிட்டத்தட்ட இவன் வந்து பிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து ரூ. 300,00,00,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான்னா, என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான்? லேண்ட் வாங்கியிருக்கிறானா? பில்டிங் வாங்கியிருக்கிறானா? இல்லாட்டி மிஷினரி வாங்கியிருக்கிறானா? ஏதோ ஒண்ணு வாங்கியிருப்பான். இப்ப வந்து பார்த்தீங்களா, புதுசா வந்து ஒரு ரூ. 1,000,00,00,000 லோன வாங்கியிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, லோன் வந்து அ மு அ ஆமா. லோன் வந்து ரீபேமெண்ட் வந்து ஒரு ரூ. 227,00,00,000 குடுத்திருக்கிறான். லோன் ரீபேமெண்ட் ரூ. 227,00,00,000 குடுத்துருக்கிறான். அப்ப நெட்டா இத ஒரு 900 இத ஒரு 200ன்னு வச்சோம்னா, நெட்டா அடிஷனல் லோன் எ இதா இருக்கு. ரூ. 700,00,00,000 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆக செட்டில்மென்ட் போய்க்கிட்டே இருக்கும். அப்பத்தான் நம்ம பார்க்க முடியும். நியூ ப்ராஜெக்ட் இனிஷியேட் ஆச்சுனாக்க, புதுசா லோன் வாங்க போட வேண்டியது. அதனால இவனுக்கு கடன் கூட இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. ப்ராஜெக்ட் கேன்சல் ஆனா தான் நம்ம வருத்தப்படணும். அது இந்தியா கவர்மெண்ட்டுக்குள்ள டொமஸ்டிக்ல செய்யறதுனால பெரும்பகுதி ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஃபாரின் கண்ட்ரியா இருந்து இப்ப மலேசியா இது மாலத்தீவ்ஸ்ல போய் ப்ராஜெக்ட் எடுத்திருந்தான்னா, ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகியிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, எந்தவித டேமேஜஸும் குடுக்க மாட்டாய்ங்க. அப்ப அந்த கடன் மொத்தமா நின்னு போயிரும். இது ஜிஎம்ஆர் இன்ஃப்ரால நம்ம பார்த்திருப்போம். இன்ட்ரஸ்ட் பெய்டு ஒரு ரூ. 150,00,00,000 இருக்கு. ஸோ, அப்ப இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், கிட்டத்தட்ட ஒரு ரூ. 200,00,00,000 ரீபேமெண்ட் குடுத்தாலும், ரூ. 400,00,00,000 ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில அவனுக்கு செலவாயிருக்கு. இதுவும் நம்மளால புரிஞ்சுக்க கூடியது தான். அந்த மாரி இருக்கும்போது, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 44 பாசிட்டிவ் காட்டியிருக்கிறான். ஸோ, இப்ப இது ஒரு ஸ்ட்ராங்கா போய்க்கிட்டு இருக்கு. ரெவென்யூ ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இது ரொட்டேஷன்ல இருக்கும். இதெல்லாம் கம்மிங் அப் எண்டுன்னு வரும்போது, புது ப்ராஜெக்ட் எடுக்க முடியலன்னா தான் கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு 2,500 3,000,00,00,000 புது ப்ராஜெக்ட் இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவனுக்கு ரேஷியோ அனாலிசிஸ் பார்க்க வேண்டாம். இப்ப கேஷ் ஃப்ளோவும் பார்த்துட்டோம். அ இதுவும் பார்த்துட்டோம். நம்ம கடனையும் பார்த்துட்டோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு நம்ம இங்க வந்து பார்ப்போம். என்ன பண்ணியிருக்கிறான்? கிரஹாம் ஸ்கோர் நம்ம நேரடியா புக் வேல்யூ 331 பிஇலாம் 19 தான் இருக்கு. கிரஹாம் ஸ்கோர் வந்து 200 792 இருக்கு. கிரஹாம் ஸ்கோர வந்து இந்த இடத்துல நான் இந்த ப்ராஃபிட் இந்த இத வந்து நான் டிவைட் பண்ணி பெர்சன்டேஜ்ன்னு நான் போட்டு விட்டுருக்கிறேன். ஆக்சுவலா இத வந்து நான் இன்னும் கொஞ்சம் மாத்தணும். அந்த ஃபார்முலாவ எங்க போய் போட்டேன்னு தெரியல. அத நான் செக் பண்ணிக்கிறேன். இத மாத்துனோம்னா நமக்கு தெரியும். இப்ப இத என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப வந்து இந்த இது என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கரண்ட் பிரைஸ் டிவைடட் பை கிரஹாம் நம்பர்ன்னு போட்டதுனால இத மாரி இருக்கு. இதே ரிவர்ஸ் பண்ணணும். கிரஹாம் நம்பர் டிவைடட் பை கரண்ட் பிரைஸ்ன்னு போட்டோம்னா, எத்தன பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 85% இதை கழிச்சுக்கலாம். டிவைடட் பை வந்து அ 1 நம்ம வந்து போட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, 1 நம்ம அந்த மாரி போட்டோம்னாக்க, இதுல ஒரு 85% கிடைக்கும் நமக்கு. 85.85ன்னு கிடைக்கும். அதே மாரி இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 1,700,00,00,000 இருக்கு. அப்ப இந்த ஸ்டாக் வந்து சப்சிக்வென்ட்டா இன்னும் வந்து
பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, 1700 கோடி ரூ. 1700 கோடின்னு சொல்லிட்டு, இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ரூ. 1700 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இப்ப எவ்வளவு கரண்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கிறான்? 52 தான். நீங்க நம்ம இங்க ஹையே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹை ரூ. 1019 போட்டிருக்கிறான். இப்ப 1019 டிவைடட் பை 1764 போட்டோம்னு வச்சுக்கோங்க. 57% தான் வந்து அச்சீவே பண்ணியிருக்கிறான். இவனோட டோட்டல் இன்ட்ரின்சிக் வேல்யூல. அப்ப இன்னும் 50% ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற புரிதல நம்ம இங்க வச்சுக்குவோம். இந்த புரிதலோட நம்ம வந்து இங்க போவோம். இங்க போகும்போது கடன் வந்து நம்ம ஆல்ரெடி 65% கிட்டக்க பார்த்தோமா, இங்க 67 இருக்கா? இந்த கடன நம்ம யோசிக்கவே வேண்டியதில்ல. லாங் டெர்ம் டெப்ட்ட பத்தி தான் நம்ம இங்க யோசிக்கணும். அது கட்டுக்குள்ள தான் இருக்கு. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். இவனுடைய புக் வேல்யூ ரூ. 331ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட நம்ம வந்து 1 மந்த் வியூல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பார்த்தோம் இங்க? கிரஹாம் ஸ்கோர் வந்து ரூ. 1700 இருக்கு. ரூ. 1700க்கு இன்கிரீஸ் ஆகுறதுக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இது 2த்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்த்தோம். இந்த 1700ங்கிறது 1.61ல வந்து பார்த்தோம்னாக்க, 1661 காட்டுதா? இவ்வளோ தூரம் ஏறுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்ப இவன் வந்து என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி இப்ப உடைச்சிருக்கிறான். இவன் இத உடைக்கலன்னு வச்சுக்கங்க. இந்த இடத்த வந்து பாயிண்ட் 5 உடைக்கலன்னு வச்சுக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1024 ஏறிட்டு, பொசுக்குன்னு அப்படியே வந்து நான் கரெக்ஷன் எடுக்கிறேன். மார்ச் மாசம் கரெக்ஷன் எடுக்கிறேன்னு எடுத்தான்னாக்க, ஏதோ கொஞ்சம் கீழ விழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பார்த்தீங்களா? மார்ச் மாசத்துக்கு இந்த இந்த பிப்ரவரி மாசம் ஏறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மார்ச் மாசம் கொஞ்சம் ஏறுற மாரி ஏறிட்டு, அப்புறம் ஏப்ரல், மேலாம் கீழ இறங்குது. அதே பேட்டர்ன் தான் இப்ப ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இந்த வருஷம் மார்க்கெட் எலக்ஷன்லாம் வருது. நான் மார்க்கெட்டெல்லாம் அடிச்சு விடுறேன். அடுத்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படிங்கிற இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனால, உடனே ஏத்தலாம். அந்த எலக்ஷன் முடியறதுக்குள்ளயும் ஏத்தி மேல வச்சுப்புட்டு, அப்பாடான்னு கீழ இறக்கிக்கலாம். இனிமே மார்க்கெட்ல நீங்க இது பண்ணினாலும் என்ன, நீங்க ஆர்டர் கேன்சல் ஆனா என்ன, கேன்சல் ஆகாட்டி என்னன்னு ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில போகலாம். இல்ல நான் பார்த்துட்டு பொறுமையா ஏறுறேன்னு சொல்லி ஏறலாம். ஸோ, அப்ப இதனால இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம அலர்ட் ஆயிக்க வேண்டியது தான். அலர்ட் ஆயிக்கும்போது பார்த்தோம்னாக்க 0.38 கடந்தா ரூ. 1000 கடந்தாலே நம்ம வாங்கிக்கலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இறங்கும்போது நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட போட்டு வச்சுக்குவோம். கீழ வந்து ஒரு ரூ. 778 இறங்குச்சு அப்படின்னு சொன்னா, 1600ங்கிறது கிட்டத்தட்ட டபுள் ஆகுது இல்லையா? அதனால இப்பவே நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ட போடுறத இப்ப கூட ஒரு ரூ. 920 இருக்கு. கொஞ்சம் கீழ இறங்கும்போது இன்வெஸ்ட்மென்ட்டையும் போட்டுக்கலாம். அதே சமயத்துல அடிச்சு கீழ இறங்கினான்னா, இங்க ஆவரேஜும் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து நம்ம நம்ம முடிவு பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். முடிவு பண்ணோம்னா, அதுக்கு ஏத்த மாரி என்ட்ரி எடுத்துக்க வேண்டியது. ஆனா, நம்மளோட இன்ட்ரின்சிக் வேல்யூ ஸ்கோருக்கும் 1.618 ஸ்கோருக்கும் இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து 50% கிட்டத்தட்ட 40% இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம காட்டுது. ஏன்னா, இங்க இது வந்து 50 இத வந்து நம்ம என்ன பண்றோம் 57 வந்திருக்கு. இப்ப 52 கரண்ட் பிரைஸ் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆல்ரெடி அச்சீவ் ஆனது என்னது? 57க்கு அச்சீவ் ஆயிருக்கு. அதத்தான் நம்ம போடணுமான்னு இல்ல. நம்ம கரண்ட் பிரைஸ 52ன்னே வச்சு போட்டுக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 86 வந்திருக்கா? இது வந்து இன்னும் நமக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்ப இந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாக்க நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோங்கிற முழு திருப்தியோட, நான் வந்து இந்த டிஸ்கஷன நம்ம முடிச்சுக்குவோம். பொட்டன்ஷியல் இருக்கு. கரெக்ஷன்ஸ்ல கீழ விழுகும்போது வாங்கிக்கலாம். அந்த கீழ விழுகுறது இப்ப வந்து 1 வீக்ல நம்ம 1 டேல பார்ப்போம். 1 டேல மேல தூக்கிக்கிட்டு இருக்கிறானா, கீழ இறங்கிக்கிட்டு இருக்கிறானான்னு பார்ப்போம். 1 டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவன் வந்து மேல ஏறிட்டான். எங்க ஜனவரி மாசத்துக்கு மேல ஏறிட்டான். இப்ப இவன் திருப்பி கீழ இறங்க போறானா? எவ்வளவு இறங்க போறான்? ரூ. 850 இறங்க போறானா? இல்லாட்டி அதையும் உடைச்சு இறங்க போறானாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து ஆனா இப்ப வரைக்கும் 1 டேல அப் ட்ரெண்ட்ல இருக்கு. 1 வீக்ல அப் ட்ரெண்ட் இருக்கு. இந்த இடத்துல அவன் ஒரு புல் பேக் எடுத்தான்னா, மேல சூப்பரா எந்திரிச்சு போவான். அப்படி புல் பேக் எடுக்கிறதோட லெவலே வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 880லிருந்து
857 வரைக்கும் இந்த இடத்துல வீக்லியில வந்து புல் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இப்ப அவன் வந்து எந்த இடத்துல இறங்குறாங்கிறத பார்த்துட்டு, நம்ம பார்த்து என்ட்ரி எடுத்துக்குவோம். மார்ச் மாசத்துக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனா, பிப்ரவரி மாசம் நடுவுல ஒண்ணு இருக்குங்கிறத மறந்துறக்கூடாது. அவன் பாட்டு பிப்ரவரி மாசமே மேல ஏத்தி வச்சுட்டு, மார்ச் மாசம் நீங்க எக்கேடு கெட்டு போங்கடா, நம்மள அத்ராணியில விட்டுறக்கூடாது. இத கண்ணு வச்சுக்கங்க. எந்த இடத்துல வாங்கணுமோ அந்த இடத்துல வாங்கிக்குவோம். கிட்டத்தட்ட வந்து வீக்லியில வந்து ஒரு பாசிட்டிவ் அதாவது அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டேல வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டேல வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இவன் கீழ வந்து ஆவரேஜ் பண்றேன்னு சொன்னா கூட 900 கிட்டக்க ஆவரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மந்த்லியில வந்து இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆகல. ஸோ, இப்ப இது இன்னமும் மேல் நோக்கியே போய்க்கிட்டு இருக்கான். ராக்கெட் மாரி போறானா? இல்லாட்டி அப்படியே ட்ரோன் மாரி நடுவுலயே பறந்துகிட்டு இருந்துட்டு, அப்புறமா மேல ஏறப் போறானா? அப்படிங்கிறத நம்ம பார்த்து என்ட்ரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி நண்பர்களே.